சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? சைலா. ஷைலா. சொல்லுங்க ஷைலா. ஃபஸ்ட்டு விரும்பின்னு இருந்தேன், லவ் பண்ணியிருந்தேன். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பிரிக்க பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஃபஸ்ட்லேயே தையல் கிளாஸ் போயிருந்தேன். எத்தனை வருஷம் முன்னாடி? 15 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா செய்கிறது ஒரு கொடுமைனால நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன கொடுமை பண்ணாரு? எங்கள் அப்பா அப்போ குடிச்சிட்டு எங்கள் அம்மாவையும் அடிப்பார், எங்களையும் வீடு விட்டு துரத்திடுவார். எத்தனை பேர் நீங்க? தம்பி, நான், அம்மா, அப்பா, 4 பேர். நான் லவ் பண்ணாங்க இல்லையா, அவங்களையும் நான் மனசார விரும்பலை. அப்போ இந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது, நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அப்பா அம்மா பேச்சிலே இருந்துடலாம். என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு அப்போ? அப்பயா 16 17 இருக்கும். சரி, அதுக்கு பின்னாடி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். 2 வருஷமாக லவ் பண்ணேன். அப்புறமா இது வீட்டுக்கு தெரிஞ்சு நான் வீடு விட்டு போயிட்டேன். போய் மேரேஜ் ஆயிடுச்சு எங்களுக்கு. 2 நாள் கழிச்சு அப்படியே அடுத்த செகண்ட்லேயே எங்கள் தாய் மாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பிரிச்சுட்டாங்க. பிடிக்காத வாழ்க்கையை செஞ்சு வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே எனக்கு என்ன கோவம் வந்ததோ தெரியல, தாலியை கழுத்து விசாரிட்டேன். விசாரிட்டு 3 அப்போ எது கல்யாணம் பண்ணீங்க? அதுதான் அப்போதான் எனக்கு என்ன விவரம்னே தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அந்த டைமில் மட்டும் அழைச்சிட்டு வந்து 2 நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. அந்த டைமில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டில் நான் வாழவும் இல்லை. 3 மாதம் இருந்திருப்பேன். 3 மாதம்தான். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு தாலியை அறுத்துட்டீங்க சொன்ன? அறுத்துட்டு ஜனங்கள்லாம் திட்டுனால திரும்பவும் எடுத்து நானே கட்டிக்கினேன். நம்மளுக்கு வாழ்க்கை தான் இது ஆகலை, அப்பா அம்மா கூடவே இருந்துடலாம் அப்படின்ட்டு இருந்துட்டு இப்போ லவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் பேசாமல் ஏதோ ஒரு மூலியமாக எங்களுக்கு தொடர்பு கிடைச்சிச்சு. எப்போ? ஃபோன் மூலியமாக. எப்போ? 4-5 வருஷத்துக்கு அப்புறமா. இப்போ அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போதே இது நடந்தது? நடந்தது. அப்பா அம்மா அதுக்கு பின்னாடி நாங்கள் பேசுறது பழகிறது அப்பா அம்மாவுக்கும் தெரியும். அந்த இதில் அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன். இத்தனை நாள் எப்படி இருந்தேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், சரி அப்பா அம்மாவுக்கு யாரும் இல்லை. சரி, நீங்க பண்ண தப்பு இல்லை, அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணாதது தான் தப்பு. இல்லைங்க மேடம், இப்போ ஃபோன் பேசுகிறாங்கன்னா அது தண்டிக்கணும் இல்லைங்களா? நண்டிச்சுதான் உங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப சொன்னா கேட்டீங்களா? இல்லையே. அன்னைக்கு எனக்கு விவரம் தெரியல. தொடர்பாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நெருங்கி பழக ஆசைப்பட்டதும் குழந்தை உருவாச்சு. குழந்தை உருவானதும் அவங்களே செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்குவாங்க எனக்கு. வேலைக்கு போய்
ஏதோ அவங்களால முடிஞ்சதை எனக்கு செலவுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு திருமணம் அவங்களுக்கு ஆச்சு. நான் தான் ஏதோ என்னை கேட்டு தான் பண்ணிக்கினாங்க. ரொம்ப நல்ல விஷயம். செல வைக்கலாம். என்னை கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இல்லைங்க மேடம், என்னால் அவங்க வாழ்க்கை கேட்டுச்சு இல்லைங்களா? அவங்க வாழ்க்கை நல்லா நீங்க இருக்கும். குழந்தை பெற்றுப்பீங்க, அப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி இல்லைங்க வைப்பீங்க. மேடம், அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுப்பீங்க நீங்க. அவங்களுக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்கள் பண்ணிக்கலாம், ஏதோ நம்ம அப்பா அம்மா கூட இருந்துடலாம் அப்படின்னு அவங்கள நினச்சி நாம் வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு உறுதியோடு நான் இருந்தேன். அதுக்கு பின்னாடி அவங்க மனைவி ஹார்ட் பேஷண்ட்ன்றதுனால இறந்துட்டாங்க. உங்க 2 பேருக்கும் தொடர்வாயி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாங்களா கோவிந்தராஜ்? இல்லை, முன்னவே பண்ணிக்கினாங்க. முன்னவே 2007 அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தது? 2010. அப்ப 3 வருஷம் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே நீங்க தொடர்புல இருந்திருக்கீங்க. பாவம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அப்புறம் எதுக்கு தொடர்புல இருந்தீங்க? அப்படியெல்லாம் இல்லையே, பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. அவங்களுக்கு ஒரு அவங்க வீட்டில் இப்போ என்னால் தான் அவங்களுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை, அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை. அப்ப இப்படி பண்ணா மதிப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கான ஒரு மனைவி இருந்துட்டா அவங்கள பேசி கேட்பாங்கல்ல. என்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு யாரும் போடுறதில்ல, எனக்கு எதுவும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஓகே, சரி. எப்படி மனைவி இறந்தாங்க சொன்னீங்க? ஹார்ட் நெஞ்சு வலி இருந்ததுனால குழந்தை மாட்டி செத்துட்டாங்க. நெஞ்சு வலி இருந்ததுனால தூக்கு மாட்டி வலி தாங்க முடியாம நெஞ்சு வலி செத்துட்டாங்க. நெஞ்சு வலி தாங்க முடியாம தூக்க மாட்டிக்கிட்டாங்க. சரி, சொல்லுங்க. 2010 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அவங்க இறந்தது. பையன் உருவானது வந்து 2010 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி குழந்தை பிறந்தது. இல்லை உருவானது, கன்சீவ் ஆன டேட்டு அந்த இதில் ஜனவரி 13ஆம் தேதி. நீங்க எங்க இருந்தீங்க? கோவிந்தராஜ் எங்க இருந்தாரு? நான் வீட்டில் இருந்தேன். கோவிந்தராஜ் அவங்க வெளியே போயிருந்தாங்க. சரி. அப்போ பண்டிகை இல்லையா, பொங்கல்ன்றதுனால வீட்டுக்குள்ளே இருந்தோம். அவங்க பண்டிகைன்றதுனால வெளியே போயிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சரி குழந்தை உருவாச்சு. நான் இவங்களுக்கு சொன்னேன் குழந்தை பெற்றுக்கலாமா வேணான்னு. அவங்க வேணான்ட்டாங்க. எனக்கு இது அழிக்க மனசு வரல. சரி, நீ தான் இல்லாத ஆகி போட்ட, எனக்கு ஏதோ குழந்தைய நான் பெற்றுக்குன்னு நான் உன் நினைவோட நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் இருந்தேன். சரி, உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டவரோட பேரு செல்வம். சரி, அவர் என்ன சொன்னாரு நீங்க இப்படி முழுவாம இருக்கீங்கன்னு? சொல்லல மேடம். ஸோ அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ என் குழந்தை நாளைக்கு ஏதான ஒன்று எனக்கு ஆச்சுன்னா என் குழந்தைய தப்பாக பேசுவாங்களா மாட்டான். இப்போ அந்த இடத்துல தான் நான் இப்போ இந்த முடிவுக்கே வந்தேன். என்ன முடிவுமா? இவங்க கூட சேர்ந்து வாழலாம். யாரோட? கோவிந்தராஜோட. கோவிந்தராஜ் என்ன சொல்றாரு? அவங்க ஏத்துக்குனாங்க. ஏன் அவங்க குழந்தைன்னு தெரியும் அவங்களுக்கு. செல்வம் என்ன சொல்றாரு? அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏன்னா குழந்தை வேணும்னு தான் கேட்குறாங்களே தவிர அது அவங்களுக்கு தான் பிறந்துச்சான்னு அவங்க கேட்கல. எந்த குழந்தை வேணும்னு சொல்றாங்க? என் குழந்தைய அவர் வேணும் சொல்றாரா? அவங்க வேணும்னு கேட்குறாங்க. குழந்தைக்கு தகப்பனு கொடுக்கறதா இல்லை நான் இவங்களுக்கு கொடுக்கறதா? நான் வாழ்றது வந்து செல்வம் என்ன சொல்றாரு? அவரோட குழந்தை சொல்றாரா? அவங்களோட குழந்தைன்னு சொல்றாங்க. கோவிந்தராஜோடு மனைவி இறந்துட்டாங்க. இந்த குழந்தைய வந்து அவரோட குழந்தை தான் அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? ரூட்டு தான் கிளியர் தானே? கிளியர். எங்க அப்பா எங்க அம்மா தான் வாழ விட மாட்டேன்றாங்க. ஏன்? என்ன சொல்றாங்க? அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னு எனக்கே புரியல. நீ ஜாதி பிரச்சனை வேற மேடம். அவங்க பெரிய ஜாதி, நாங்க கீழ் ஜாதி. அவங்களே ஏத்துனுக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ நாங்க வந்து 8 மாசம் ஆச்சு. 8 மாசத்துல 1.5 மாசம் கழிச்சு ஃபோன் பண்ண வீட்டுக்கு நானே தான் பண்ணேன். தனியா இருக்கீங்களா இப்போ? இல்ல, கோவிந்தராஜ் நானும் போயிட்டோம் மேடம். அப்படியா? வீடு விட்டு போயிட்டோம். போயிட்டதுனால 1.5 மாசம் கழிச்சு நானே ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு. ஒரு பொய் புகார் வந்துடுச்சு, அம்மா மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு. எனக்கு எப்படி இருக்கும்? அதை நம்பி நான் ஃபோனில் பேசினேன். சரிம்மா, நீ செஞ்சு தப்பு தான் இருக்கலாம், தப்பு ரைட்டோ நீ செஞ்சிட்ட, உங்களை நான் இங்கே கிருஷ்ணகிரியில் ரூம் எடுத்து வைக்கிறேன், நீ வாமா தைரியமா அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பின்னு தான் நான் போனேன். இவங்க என்ன செய்யலாம்,
நீ போகாத. அது இல்லாத மேடம் என்கிட்ட நகைங்க கொடுத்துருந்தாங்க. பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் அவங்களே வச்சுட்டாங்க. இந்த ஒரு பவுனு கம்மல் அந்த மாதிரி ஐட்டம் தான் நான் வச்சுருக்கேன். நான் வச்சு என் குழந்தை செலவுக்கு, என் தம்பிங்களுக்கு, என் தங்கச்சிங்களுக்கு தான் செலவு பண்ணனே தவிர அனாவசியமாக அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. அவங்க அவ்வளவும் பிச்சைக்காரர் இல்லை. இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? அப்பா அம்மா வேணுமா, புருஷன் வேணுமா? எனக்கு என் புருஷன் தான் வேணும். அப்புறம் போய் எனக்கு புருஷனோட அப்பா அம்மா விட்டுட்டு தான் போயிட்டீங்களே. கேஸ் கொடுத்துருக்காங்க. அத சொல்லுங்க. அத சொல்லாம என்ன கேஸ் கொடுத்திருக்காங்க? நான் முன்னவே வரணும்னு தான் நினைச்சேன். சரி, என்ன கேஸ் கொடுத்திருக்காங்க? என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் இப்ப அந்த கேஸ் இருக்கு, எப்படியாவது பின் வாங்கணும். டீட்டெயில் வேணும் எனக்கு. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் அதெல்லாம் அப்பா அம்மா ஏத்துக்கணும்னு எல்லாம் வரல. இல்ல இல்ல, நான் அது முன்னவே கேட்டேன் மேடம். இவங்க திருந்துவாங்களா? யாரு திருந்துவாங்களா? எங்க அப்பா அப்பா அம்மா தான் தப்பு பண்ணாங்கல்ல. நான் தான் தப்பு பண்ணேன். இல்ல இல்ல, அப்பா அம்மாவை குறை சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே. சொல்லுங்க செல்வம். 2 பேரும் நல்லா தான் இருந்தது. நீங்க 2 பேருமா? ஆமா, இல்ல சொல்றாங்க அவங்க. நல்லா தான் இருந்தது மேடம். எவ்வளவு நாள் உங்க கூட இருந்தாங்க இவங்களா மேடம்? கல்யாணம் ஆனப்ப நல்லா தான் இருந்திருந்தாங்க. எவ்வளவு நாள் இருந்தீங்க ஒண்ணா? ஒரு 4 வருஷம் நல்லா இருந்திருக்கும். அவங்க 3 மாசம் தான் உங்க கூட இருந்தோன்னு சொல்றாங்க. 4 வருஷம் நல்லா இருந்தாங்க மேடம். என்னமா? இல்லை மேடம். யாரு போய் சொல்றீங்க? 4 வருஷம் நல்லா இருந்தோம் மேடம். ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு மேரேஜ் ஆகாதுக்கு முன்ன சரி அக்கா பொண்ணு நாமளும் விட்டுமானா தாலியா நல்லா உட்காருங்களேன். இல்ல நாமளும் விட்டுமானா வேற யாரும் இல்ல, நீங்க தாலி அறுத்து அவ தாலி அறுத்து போட்டுட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல மேடம், அது மாதிரி எல்லாம் கிடையாது. அப்புறம் ஏற்கனவே இப்ப அந்த தம்பி கூட ஓடிடுச்சு மேடம். ஓடிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க, சரி அக்கா பொண்ணு யாரும் பண்ணிக்க மாட்டான்ட்டாங்க. நான் தாலி கட்டி அதுக்கு அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்களாமே அவங்க? இல்ல கிடையாது கிடையாது, அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். மேரேஜ் ஆனவங்களோட தான் இவங்க ஓடி போனாங்களா? அவருக்கு இல்லங்க மேடம், இவங்க வந்து ஏற்கனவே ஓடிட்டாங்க மேடம். அதுக்கு பின்னாடி இவங்களை வந்து யாரும் வந்து பண்ணிக்கல. நான் தான் அப்புறம் தாலி கட்டி. நீங்க எதுக்கு அவர்கிட்ட இருந்து பிரிச்சு இங்க ஓடி போன பொண்ணு? வில்லேஜ்ல வந்து அது மாதிரி விட மாட்டாங்க மேடம். அவங்க வேற கம்யூனிட்டி, நாங்க வேற கம்யூனிட்டி. அப்புறம் என்ன பண்ணேன், யாரும் பண்ணிக்கல, சரி அக்கா பொண்ணுன்ட்டு நான் தாலி கட்டேன் மேடம். நல்லா தான் இருந்தோம் மேடம். 4 வருஷம் நல்லா இருந்தீங்க? நல்லா இருந்தோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் இவன் இந்த வேலை செஞ்சு ஆரம்பிச்சுட்டு. எப்படி 4 வருஷமா நல்லா இருந்தேன்னு கேளுங்க. நீங்க 4 வருஷம் அவரோட இருந்தீங்களா? கேளுங்க எப்படி நல்லா இருந்தோன்னு மட்டும். இல்ல, அவர் சொல்றாரே கேளுங்க. ஒன்னாதான் இருந்தீங்கன்னா. சரி கேளுங்க. ஒரே வீட்டுல இருந்தது ரைட்டு. கேளுங்க எப்படி இருந்தோன்னு மட்டும் கேளுங்க. நல்லா தான் இருந்தோம் மேடம் உண்மையிலே. என்ன அப்புறம் தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து தொடர்பான நிறைய பேர் என்ன வந்து டிரைவர் மேடம் சொன்ன ஆரம்பிச்சாங்க. நானும் தவறான வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மை இதுதான் மேடம். அப்புறம் தேடிட்டு அப்புறம் இவங்க அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து பணம் நகைல அடிச்சுன்னு போயிட்டாங்க இவங்கெல்லாம். சரி, இப்போ அவரோட மனைவியோட மேட்டர் ஒன்று சொன்னீங்களே? ஆமாம், அவர் ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு அவர் வந்து அடிச்சு சாகடிச்சிட்டார் மேடம். இந்த மேடம் இது கேளுங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க சொல்றாங்க. நீங்க கேளுங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட அனுப்பி சொல்றேன் மேடம் உங்களுக்கு. பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட கேளுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களையும் கேளுங்க. பாருங்க எல்லார் நம்பரும் இதுக்கு வச்சிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து எவ்வளோ நகை எடுத்துட்டு போனாங்க? வீட்டில் எங்களது வந்து எங்களது வந்து 7 பவுன் மேடம். அக்காலது வந்து 7 பவுன் கொடுக்கணும். எங்களது மட்டும் இவ்வளோ தான் மேடம். 14 பவுன். ஆமாங்க. எடுத்துட்டு போனாங்களா இவங்க? ஆமா. வேற காசு எவ்வளோ எடுத்துட்டு போனாங்க? காசெல்லாம் எடுக்கல மேடம். என்னமா 14 பவுன் எடுத்துட்டு போயிருந்தா நான் ஏன் மேடம் இப்படி இருக்கேன்? இப்போ இவங்கள்ட்ட ஒரு குழந்தை இருக்கு. ஆமா, கோகுல். யாரோட குழந்தை? என் குழந்தை தான் மேடம். அது உனக்கு பிறந்ததா? அதுதான் கேள்வி. 4 வருஷமா இருந்தாங்க. எனக்கு பிறந்ததானே இருக்கு மேடம் பிறந்தது. அது 4 வருஷம். 4 வருஷத்துக்கும் 8 வருஷம் 15 வருஷத்துலன்னா 4 வருஷம் கழிங்க. 11 வருஷம் எதுக்காக? இடைவெளி எதுக்கு மேடம்? அதான் இது மாதிரியான என் காதல் படிச்சு மேடம். அப்புறம் என்ன பண்ணிருச்சு இந்த பாப்பா வந்து என்ன பண்ணிருச்சு, போய் கிணத்துல குச்சிச்சு ஒரு வாட்டி. சரி அதையும் காப்பாற்றணும். அப்புறம் ஒரு வாட்டி மருந்து குடிச்சிச்சு, அதையும் காப்பாற்றணும். என்ன எவ்வளோ பிரச்சனைங்க எல்லாமே சமாளிச்சு. எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் அப்படியெல்லாம் என் கண்ணு முன்னாடியே கழட்டி விசாரிச்சிருச்சு. அதையும். குழந்தைக்கு வயசு என்னம்மா? இப்போ 3 வயசு ஆகுது. 3 வயசு. 2 முடி. உங்களுக்கு பிரிஞ்சு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? பிரிஞ்சு போய் 4 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க, அவங்க வந்து உங்க குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களே? என் குழந்தை தான் மேடம். சரி எதுக்கு என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் கையெழுத்து வாங்கினாங்க நீங்க கேளுங்க. அது எனக்கு தெரியவே தெரியாதே மேடம். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள எதுக்கு என்கிட்ட வந்து கையெழுத்து? எனக்கு செலவு பண்ணது யாரு? நான் தான் மேடம் பண்ணேன். ஜிஹெச்ல மேடம்.
ஜிஹெச்னா கூட பணம் இல்லையா மேடம்? ₹1 அது கொடுக்கலன்னா 2000 ரூபாய் நான் சேர்த்து வச்சு காசு எங்க தாத்தா கையில கொடுத்து நீங்க சொன்னீங்க கோவிந்தராஜ் தான் செலவு பண்ணாருன்னு. அது செலவுக்கு கொடுத்தது. எதுனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் செக்அப் போனேன் இல்லையா, அந்த இதுல வந்து செலவு கொடுத்தது. மேடம் சரிங்களா? செக்அப்லன்னா எல்லா லெட்டரும் வச்சுன்னு இருக்குங்க. ஏன்னா என் கையெழுத்து இல்லையானா ஏன்னா அந்த குழந்தை கூட எனக்கு தேவையில்லைங்க. என் கையெழுத்து அதில் ஒரு இடத்துல கூட செயின் பண்ணலைன்னா இதுவரையும் கேளுங்க, கிருஷ்ணகிரி போன் இதுவரையும் என்ன சாமியாரன்னு தான் கூடுவாங்க. யாரும் தப்பா இதுவரையும் தண்ணி அடிக்க மாட்டேன், சாமின்னே கூப்பிட்டோம், உன்னை சாமி இல்லாதன்னே தண்ணி கூப்பிட்டோம். அடிக்க மாட்டேன், பீடி கவலை குடிக்க இல்ல. மாட்டேன் மேடம், சிகரெட் அடிக்க உண்மையா மாட்டேன். நீ ஓம் சக்திக்கு மாலை போடுறதா இருந்தா அது உன் குழந்தைன்னு போட்ட முன்னாடி நின்னு சத்தியம் பண்ணு. கடவுள் எடுத்துனா 4 வருஷம் குழந்தை- ஒண்ணா இருந்தோம் மேடம். என் குழந்தை நான் ரைட்டுங்களா? வச்சு இவ போயிட்டு அப்பப்போ கழிச்சிடுவான் மேடம். ஓகேங்களா? இதுதான் மேடம் உண்மை. உங்களுக்கு 15 பகன் நகை வேணுமா இல்ல குழந்தை வேணுமா? குழந்தை வேணும் மேடம். என் குழந்தை எந்த சர்டிஃபிகேட் வாங்க காட்டுறேன், இவ்வளவு சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன். செக்அப்லன்னு என் கையெழுத்து இல்லையானா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் மேடம். என்ன சொன்னாலும் கேட்கறேன் மேடம். என்னப்பா அவரோட குழந்தைன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க தான் சொன்னது. அவங்க வாய் வார்த்தையில என் குழந்தை தான் அடிச்சுன்னு சொல்லலாம், கடவுள் போட்ட முன்னாடி கூட அடிச்சு சொல்லலாம். அதெல்லாம் பொய். நீங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஒரு தாய் வந்து பொய் சொல்ல மாட்டா. எக்கார்ந்து கொண்டு குழந்தை லைஃப்காக தான் போராடுவாளே தவிர அவள் லைஃப்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த முடிவில் தான் நான் இப்போ என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். அதுதான். உங்க நீங்க திருமணம் பண்ணீங்கல்ல, ஆமாங்க. உங்க மனைவி எப்படியா இருந்தாங்க? அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் மேடம். ஹார்ட் ப்ராப்ளம்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்களா? இல்லை அதான் வந்துட்டு பணம் இல்லாமல் அந்த டைம் காப்பாற்ற முடியல. நான் டவுன் போயிட்டு மெடிசன் மாத்திர நேரத்துக்குள்ள வழி தாங்க மாட்டோம், சூசைட் பண்ணிக்கிறாங்க. போய் சொல்ல தெரியல உங்களுக்கு? இல்லை மேடம், நான் போய் சொன்னால் எங்களுக்கு தெரியாது, உண்மைதான். ஆனால் இருந்தாலும் என்ன டேட்டு? டேட்டு 13 மேடம், 10/13. 10ஆ 13ஆ? அதாவது வந்துட்டு 10வது மாதம் 13ஆம் டேட்டு. அதோட இதில் வந்துட்டு ஞாபகம் அந்த இதுதான் ஞாபகம் இல்லை, வருஷம் தான் ஞாபகம் இல்லை. நான் திடீர்னு அக்டோபர் மாசமா? அக்டோபர் மாதம். இவங்க ஜனவரி மாசம் பொங்கல் மேடம். அந்த டைம் 3 நாள் இருக்குது பொங்கலுக்கு. சரி, நெஞ்சு வலி வந்து சூசைட் பண்ணிட்ட கதை எங்கயாவது கேட்டிருக்கீங்களா? மேடம் என்னங்க பேசுறீங்க? இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னாக்கா ரிப்போர்ட் ஒரு என்ன ப்ராப்ளம்? என்ன ஹார்ட் எங்க ப்ராப்ளம் வைஃப் உங்களுக்கு? நான் சொல்றதை கேளுங்க, ஹார்ட் ஓட் மேடம். ஓட்டேனா வலி வருமா? என்னங்க பேசுறீங்க மேடம்? அது சொன்னதான் எங்களுக்கு தெரியும். நான் டாக்டர் நீங்க தானே கிடையாது. சொன்னீங்க வலி. அவனா மாமா வலிக்குதுன்னு சொல்லும். அதுக்கு என்ன திரும்ப கேட்கும்? பழம் கேட்கும், அப்புறம் பன்னு ஜாமு, இதுதான் அதிகம் இது பண்ணும். எப்படி இறந்தாங்க? அங்க சூசைட் பண்ணிக்கல. அது எனக்கு தெரியல மேடம். நான் அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நான் டவுன் போயிருந்தேன் மேடம். நான் எங்க போய் சொல்றீங்க? இல்ல மேடம், நான் டவுன் எங்க போய் சொல்றீங்க? அதான் நீ ஏன் பேசுறமா? என் குழந்தை மேல நீ சத்தியமா நீ பேசாத. இல்ல இல்ல அவங்க மேல நீ ஏம்மா இல்ல, அவங்க பேசுற? ஹலோ நீ ஏம்மா பேசுற? நான் மேடம் உங்களுக்கு மேடம் கேட்கவே நான் இல்லையே. சொல்றேன், உனக்கு என்ன தெரியும்? நீ நான் சொல்றேன் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு மேடம். அந்த டைம் வந்துட்டு காலையில வந்து இந்த பிரெட் பழம்லாம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு, என் மாமா எனக்கு வலி இருக்குது, மாத்திரை காலி ஆயிடுச்சு, நீ இப்போ வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. நான் டவுன் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே அக்கா போய் வந்துட்டு வாப்ஸாக வண்டியில் வந்தாச்சு. நான் மாயப்பட்டி எங்கள் அண்ணா கூட நின்று பேசிகிட்டு இருந்தேன். மாயப்பட்டி பஸ்ஸில் இறங்கிட்டு வந்து வந்தோடனே மாமா இந்த மாதிரி சிவகாமி அக்கா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு எங்கெல்லாம் தெரியல. உடனே அந்த எக்ஸலை பிடிக்கிட்டு நான் ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துச்சுன்னா அப்படியே களத்தில் ஒன்றும் இல்லை மேடம், அப்படியே இருந்தாச்சு. நான் ஓடி இருந்து தான் எல்லாத்தையும் கழுத்திட்டு பவரெல்லாம் தூக்கிட்டு பார்த்தா உயிரெல்லாம் ஒன்றும் இல்லை. தூக்கிட்டு போய் வெளியே போட்டு ரிப்போர்ட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு ரிப்போர்ட்டு வந்தாச்சு. ஏன்னா நான் குடிம் பண்ணி எங்கள் ஒய்ஃபு நான் சாகடிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி குடிம் காரணம் எனக்கு தெரியும் தெரியாது. நான் குடிம் காரணம் தெரியவும் தெரியாது. அவங்க இப்படி தான் மேடம் தெரியும் எனக்கு. மற்றது கெட்டது செய்யணும் அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. எதாவது நல்லதே செய்யணும் தான் தெரியும், கெட்டதே செய்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே கூட இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு நான் குடிம் பண்ணி நான் சாகடிக்கிறேன். ஊர் தலைவரெல்லாம் சொல்றாராமே நீங்க அடிச்சு கொண்டீங்கன்னு. வர சொல்லலாம் மேடம். எனக்கு காசு பணத்துக்கு இல்லைன்னா பேசுவாங்க மேடம். பரவாயில்ல பேசிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல நான் மயக்கமா இருந்தது உண்மை. ஆமா அவங்க கையெழுத்து போட்டுக்கலாம். அப்ப தெரிஞ்சிருந்தா நான் போட வேணான்னு தான் சொல்லி இருப்பேன். எனக்கு தெரியாது. இன்னொரு நாள் தெரியவே தெரியாது. செக்அப் பண்றதுக்கு கூட்டிட்டு போனப்ப யார் செக்அப் பண்றது? நானும் அம்மா அண்ணா இல்ல. எப்ப கூட்டிட்டு போனீங்க? சவுந்தரன் வாய் வார்த்தை. சவுந்தரன் இல்ல. வெக்கமா இல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு? ஆமா வெக்கமா மாசமாக்கும் போது நான் ஒருத்தி எவனையும் கூண்டு எங்க அப்பா அம்மா கேளுங்க.
யாரன்னா கூடுன்னு திரும்பி நிக்கிறேன்னா எம்மா என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஒருத்தி தான் திரும்புவேன், ஒருத்தியோட போராடி நிக்கிறேன். கூட்டிட்டு போனீங்களா இல்லையா? யாரும் இல்ல எழுப்பு மேடம், நான் கேட்டது கூட்டிட்டு கிடையாது போறேன். மேடம். கூட்டு போகல மேடம். அப்புறம் போய் சொன்னீங்க? ஒரே நாள் தான் எழுப்புக்கு யாரும் கூட்டு ஒருத்தர் போனேன் கூட வர மேடம். ஒரே கிடையாது. நாள் தான் கூட்டு போனேன் மேடம். ஒரு டெய்லி நாள் வந்து கூட 5 வரல மணி பஸ்ல மேடம். போயிடுவேன் மேடம். என்ன டெய்லி 5 மணி பஸ்ல போயிடுவேன் நான். ஏன்னா ஒரு நாள் கூட வரல. எங்க அப்பாவா தான் ஒரே நாள் தான் போனது மேடம். எங்க அப்பாவா தான் மத்த ஜிஹெச் வரைக்கும் போவே கிடையாது. போவேன். ஜிஹெச்க்கு ஆல்பட்டிக்கு போவோம், ஊசி போட்டுக்குவோம், வந்துருவோம். ஏன் என்கிட்ட வசதி இல்ல. வணக்கங்க. வணக்கம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. குணசேகர். கோவிந்தராஜ். கோவிந்தராஜும் சமணபுத்தூரு. ஷைலாவும் வந்திருக்காங்க இங்க. ஆ. கோவிந்தராஜோட மனைவி எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே அவனை ஒரு 4-5 வருஷம் மேரேஜ் பண்ணி கருக்குமட்டி ராவி ஓட்டை. சரி. ராவி ஓட்டில இருந்து கொண்டாந்து வச்சிருந்த பிரச்சனை பண்ணி அந்த பையன் மேல சூசைடு பண்ணிக்கிச்சு. அப்படியா? அப்புறம் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டாந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி தான் மண்ணடக்கம் பண்ணிக்கிறேங்க. அது சூசைடுங்களா? ஆமா. சண்டைனாலயா எதனால? ஏதோ அவன் தொந்தரவு என்ன வகுத்து வலின்னு சொன்னாங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போச்சு. அதான் வயிற்று வலி சொன்னாங்களா? ஆமா, வகுத்து வலின்னு சொல்லி தூக்கு போட்டு செத்துருச்சுன்னு சொல்லி போது கம்ப்ளைண்ட் நான் தான் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. இல்ல அவர் தான் அடிச்சு கொன்னுட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அதனால தான் கேக்குறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மா. என்னங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கேன் அது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சார் நன்றி. சும்மா வாயில வந்தபடி பேசுறீங்க. ஆமாங்க, அது மாதிரி தான் சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்க, ஆனா அவர் அப்படி சொல்லல. பையன் வந்து சரியில்லை பார்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க வீட்டுக்காரே பிரிச்சுக்கோ, உங்க வீட்டுக்காரே வந்து பிரிச்சுக்கோ. எதுக்கு போய் பேசுறீங்க? போய் பேசலாம் மேடம். உண்மையிலே அவங்க தான் பேசுனாங்களே, கேட்டீங்களா? கடவுளுக்கு உண்மையிலே கட்டுப்படுறவா மேடம். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க இப்ப சொன்னாங்களே. ரைட்டு மேடம். என்ன நான் கடவுளுக்கு கட்டுப்படுறவன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, இப்ப ஏன் அவர் மாத்தி சொல்றாரு? அப்போ சொன்னாங்க அன்னைக்கு சரியில்லை பையன் பார்த்து வந்து சரியில்லை சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மனைவி இப்படி பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்ன சொன்னாலும் சரி மேடம். அப்படி இல்லையே, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல மேடம், இவ்வளவு பிரச்சனை வந்த பின்னாடி நான் அந்த மாதிரி ஜாதியில பிறக்கல பிரதர். உண்மையிலே என்ன நான் வந்து லைக் பண்ணிட்டேன்னா ஒரே வாட்டி தான் ஸ்ட்ரைட் பண்ணுவேன், மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் அந்த மாதிரி யாரும் மேடம். வேணுச்சுன்னா சேர்த்து விட்ருங்க, எனக்கு விருப்பம் இல்லை மேடம். இதுதான் உண்மை. எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சேர்த்து சொல்லுங்க மேடம். என்ன கொடுக்கணும்? என் 15 பவுன் நகை வேணும் மேடம். எனக்கு உண்மை நான் எடுத்துன்னு போனது உண்மையா? உண்மை நிரூபிக்கிறேன் மேடம். டீடைல் வேணும். சரி, நிரூபி. சீட்டை எடுத்துன்னு வந்து தரேன் மேடம் உங்ககிட்ட. ஓகேங்களா? அது எத்தனை மாசம் ஆச்சு வச்சு, ஏன்னா யாரு பேர்ல இருக்குதுன்னு மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என் குழந்தை வேணும்னு நல்லா கேட்டீங்க. ஆமா மேடம், என் குழந்தை வேணும், என் நெகையும் வேணும். எனக்கு ரெண்டும். குழந்தைய பத்தி சும்மா ஏதாவது பேசிடக்கூடாது. இல்ல மேடம், எனக்கு ரெண்டும் வேணும் மேடம். 4 வருஷம் அவங்க கூட வாழ்ந்தது உண்மை மேடம். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல, இப்போ கூட இருக்கு. நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா யார் வெஞ்சனை கேளு, செல்வம் வந்து ஐரன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுவரையும் காலுக்கு செருப்பு போட்டு கிடையாது, யாரும் பீடி குடிச்சது பார்த்து கிடையாது. என்ன அது மாதிரி தான் இதுவரையும் வாழ்ந்துக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு நகை வேணுமா, குழந்தை வேணுமா? ரெண்டும் வேணும் மேடம். என்னம்மா, குழந்தைய கொடுக்கறியா, நகையை கொடுக்கறியா? நான் நகையும் கொடுக்கறது இல்ல, குழந்தையும் கொடுக்கறது இல்ல. நகைக்கு அத்தாச்சி வேணும், சரிங்களா? தரேன் மேடம். குழந்தைக்கு யார் பிளட் பேருதோ நீங்களே பாத்துக்கலாம். அதுக்கு தரேன் மேடம். அந்த நகைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வச்சுக்கிறாங்கன்றது அத்தாச்சியோட அவங்க பேர்ல. சரி, இப்ப குழந்தையோட பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. என்னன்னா அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிட போறது. சரி விடுங்க மேடம். அவங்க குழந்தைன்னா கொடுத்துடுவீங்களா? சரி, தாராளமா எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? அவங்க குழந்தைன்னு நிரூபணம் ஆறதுக்கு முடிஞ்சா பாத்துக்கலாம். பணம் கொடுத்து ஒண்ணு செஞ்சுட்டா அது நான் பொறுப்பு இல்லை. பணம் கொடுக்காம நேர்மையா பார்த்தா. ஆனா நீங்க அவரோட கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க. இல்ல, வாழல, அது பொய். என்னப்பா உண்மை? எங்களோட ஃபர்ஸ்டே அப்பவே எங்களை விட்டுருந்தாச்சுன்னா நாங்கள் இந்நேரம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ ஒரு தாவை வாழ்ந்துட்டு இந்நேரம் எப்படி பெரிய ஆளாயிட்டேன், எப்படி வந்திருப்பேன். அதுவும் பிரிச்சிட்டாங்க. பிரிச்சுட்டு கட் பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாருங்க, சும்மா போவார், ஒய்ஃபை சாகரிச்சிட்டோம், அதே சாகரிச்சிட்டோம். இவங்களை கேட்காம, எங்கள் ஒய்ஃபை கேட்காம வேலை கூட போக மாட்டேன். ஏன் பாபுலி எல்லாம் அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்போ? இல்லை மேடம், அவங்களே ஃபஸ்ட்டு இவங்களை கேட்டு தான் மேரேஜ் பண்ணியாச்சு. அவங்க வந்துட்டு ரொம்ப எனக்கா போராடியாச்சு. அங்கே ஊரில் கட்டினா இவரை தான் கட்டுவேன்,
இல்லைனாக்கா நான் சூசைட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப மிரட்டி இது பண்ணியாச்சு. சரி நான் எங்கள் அண்ணா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டாச்சு. கேட்டோன்னே சரிப்பா அங்கே அப்படி தான் கேட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நம்மளால உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கல. சரி உடனே பொண்ணு கேட்டு எல்லாம் இது பண்ணி கல்யாணம் மேரேஜ் பண்ணியாச்சு. மேரேஜ் பண்ணிட்டு வந்து திடீர்னு வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் மேட்டர் தெரிஞ்சாச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணும்போது நீ உங்களோட தொடர்புல தான் இருந்தீங்க? தொடர்புனா சார் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்த வேற மீட்டிங்கு மீட் பண்ணுறது இதெல்லாம் இருக்காது. ஃபோன் கான்டாக்டில் பேசுவோம். எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கும், லேண்ட்லைன் மூலமாக ஃபோனில் மீட் பண்ணி பேசியிருப்போம், அவ்வளோ. சரி சரி அது பின்னாடி பஸ்ஸில் மீட் பண்ணி இது பண்ணி பின்னாடி தான் அது மறக்க முடியல மேடம். அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. குழந்தை பெற்றுக்கிறது அளவுக்கு போயிருக்கீங்க, தைரியம் இல்லை சொல்றீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ தைரியம் இல்லை சொல்றீங்க. ஆனா கள்ளக்காதலோட திருட்டு வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பெற்றிருக்கீங்க. கள்ளக்காதலன்னு நினைக்கிறீங்க? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ணிருந்தோம்ல. ஒரு புருஷன் வந்து தரமா தேவையில்லை எங்களுக்கு மேடம். யாருமே எனக்கு என்ன விவரமும் இல்ல அந்த டைம். யாருமே வந்து பண்ணிக்க மாட்டாங்க மேடம். தைரியம் அது நீ சொல்லாத. யாருமே வந்து தாலி கட்டி மாட்டாங்க. எனக்கு மாப்பிள்ளை வந்து நின்னு இருப்பாங்க. நான் தாலி கட்டி கொண்டு போய் வச்சுக்கணும். சும்மா இதெல்லாம் கதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் சும்மா எங்க அப்பா அர்ஜென்ட் பட்டு பண்ணிட்டாங்க. எங்க அப்பா ஒரு புத்தி இல்லாத மனுஷன், அவ்வளவுதான் மேடம். எதுக்கு இவ்வளவு குழப்பம் வாழ்க்கையில? இப்ப என்ன பண்ணா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். என் குழந்தைக்கு அவங்க வேணும், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் மேடம். எனக்கு என் பையனா லைஃப் வேணும். உங்களுக்கு என்னங்க வேணும்? குழந்தை தான் மேடம். 4 வருஷம் வாழ்ந்ததும் உண்மை வேணும். கேளுங்க, என்ன அவங்க அம்மாவும் கேளுங்க, அவங்க அப்பாவும் கேளுங்க, எங்க அக்கா எங்க அக்கா இருக்கிறாங்க, நான் எங்க சித்தப்பா இருக்கிறாங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இல்ல அந்த பொண்ணு 4 வருஷமா. சரி, இவங்க உங்களை பிரிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இவங்க இப்ப 8 மாசம் தான் சார் மேடம் பிரிஞ்சுது. உண்மையான வார்த்தை தான் சார். 8 மாசம் தான் எஸ்கேப் ஆனவங்க அவங்க. அது வரைக்கும் உங்க கூட தான்? ஆமா, எங்க வீட்டுல தான் மேடம். உண்மையிலே மேடம். என்னம்மா இது உண்மை? என் குழந்தை மேல சத்தியமா அது உண்மை இல்ல. 8 மாசம். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு போய்? நான் பிரிஞ்சே 8 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவர் 8 மாசம் சொல்றாரு, நீங்க 8 வருஷம். அவங்க வீட்டுக்கு போயின்னு வந்துனுக்கிறதுனால அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை தெரியாது. அவங்க வீட்டுக்கும் ஒரு டைம் தான் போவேன், அடிக்கடிக்கு போக மாட்டேன். எதனா எங்க அம்மா குழம்பு எடுத்துன்னு வா, சோறு போடணும், அந்த டைம்ல தான் போவேனே தவிர அடிக்கடிக்கு நான் வீடை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட கேட்கலாம். நீங்க என் குழந்தை தெரிஞ்சுனா நான் எதுக்கு நெகல போடுறேன்? நீ ஏன் போட்ட? எனக்கு தெரியாத போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அது ரைட். எனக்கு சொல்லி போட்டீங்களா? சரி, அது எதுக்கு வித்து தின்னீங்க அந்த நெகல? வித்தனா கேளுங்க. எல்லாமே அவங்க அக்காளுங்க தான் வச்சு கொடுத்துனுங்க. ஆமா, எல்லாம் திருடின்னு போய் வச்சு. மேடம் 7 லட்சம் ரூபாய்க்கு சீட் இல்லையானா நீங்க அவங்க கூட சேர்த்து விட்டுருங்க. 7 லட்சம் இல்ல, 10 லட்சம் கூட இன்னைக்கு எடுத்துன்னு வந்து காட்டுறேன் மேடம். 7 லட்சம் ரூபாய்க்கு சீட் இல்லைனா அவங்க கூட சேர்த்து விட்டுருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், எனக்கு பைசா கூட கேளுங்க. 7 லட்சம் இல்ல, 10 லட்சம் கூட ஆகட்டும். எங்க நான் அது எல்லாமே நான் தின்னன்னு பொறுப்பாகட்டும். நான் கடனை பட்டு கூட சாகர வரைக்கும் அந்த கடனை அடிச்சிட்டு தான் சாகுவேனே தவிர அந்த அனவாசமா கீழ்த்தனமான இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். எங்க அப்பா எங்க அம்மா அப்படி வளர்த்து கிடையாது. உங்க அம்மாவா? ஆமா. உட்காருங்கம்மா. ஏமா முக்காடு போட்டுக்கிறீங்க? வெக்கமா இருக்குது. இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி. எவ்வளோ நாள் ஆச்சுமா இவங்க போயிட்டு? அவங்க போயிட்டு வர்றாங்க. நாங்களும் சரி என்னவோ பொண்ணு தவறு செஞ்சிருச்சேன்ட்டு நாங்களும் அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்கன்னு நாங்கள் சேர்த்திட்டு இருந்தோம். என்ன ஒரு முறை என்ன பண்ணுச்சு, உள்ளே விட்டு கதவு சாத்திட்டு போயிடுச்சு, லாக் பண்ணிட்டு. அப்புறமா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை தூக்கிட்டு இவ்வளோ கூப்பிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு அவங்க அப்பாவோ ஏமாத்திட்டு அன்னைக்கு ஓடி வந்துருச்சு. இவங்க ஆல்ரெடி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க பிரிச்சுட்டீங்க. பிரிச்சு நீங்க தான் இவங்க 2 பேரையும்? இல்லையே, சொன்னாங்களே அவங்க. இல்லம்மா. அப்புறம் காதல் பண்ணதும் இல்லை. இந்த கல்யாணம் ஆன பின்னாடி தான் இந்த மாதிரி ஆயிருக்குது. இப்போ இந்த 6 மாசமா. எத்தனை வருஷமா அவரோட வாழ்ந்துட்டு இருக்கா? கல்யாணம் ஆன அப்புறம் இருந்து அங்கதான் எங்க வீட்டுல தான் இருக்கிறா. ஏன்னா எனக்கு ஒரே பொண்ணு, இந்த பொண்ணு. அதனால அக்காவுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு என்கிட்ட விட்டாங்க அவங்க. எங்க வீட்டுல தான் இருந்துச்சு அது. அப்ப புருஷனோட வாழவே இல்ல? புருஷனோட ஏதோ பேசுவாங்க வர, அது அவங்கள பார்த்தாதான் இவளுக்கு ஆவறது இல்லையே. சரிம்மா, அவன் என்ன சொல்றான்னா, அவரை காதலிச்சு ஓடி போய் 3 நாளையே பிடிச்சிட்டு வந்து நீங்க தாலியை அறுத்து போட்டுட்டீங்களா? அதெல்லாம் சும்மா பேசி. தாலியெல்லாம் இருக்கலாம் மேடம். எதுவுமே தாலி கீழே எதுவுமே இல்லம்மா. அது அவர் சொல்றாளே செல்வம். எதுவுமே இல்ல, தாலி இல்ல, ஒண்ணு தாலியெல்லாம் கிடையாது மேடம். புடிச்சிட்டு வந்து எதுவுமே இல்ல, புடிச்சிட்டு வந்துரும்.
ஏன் சின்ன பொண்ணு அப்ப தெரியாது சின்ன பொண்ணு மேடம் ஏதோ சொல்லுவார் பேசி செஞ்சிருப்பாங்க. சரி, கல்யாணம் முடிச்சிட்டு உங்க தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவரோட வாழ்ந்தாளா அவ? வாழ்ந்தாளே, நல்லா தான் இருந்தாங்களே. எத்தனை வருஷமா? நல்லா இருந்து இப்போ 6 மாசம் முன்ன இவன் என்னென்ன செஞ்சாங்களோ இருக்கிற நகையை இருக்கிற பணம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லி தின்னுக்கிறான். இந்த குழந்தை யாருது? குழந்தை எங்களுக்கு தான், எங்க தம்பி தான். இல்ல எங்க வீட்டுல தானே போறச்சு, எங்களுக்கு தான். இல்ல சொல்றாங்க. அவ சொல்றான்னு அவன் கூடவே அவன் பொறுக்கி அவனுக்கு வீடு இல்ல வாசல் இல்ல நிக்கிறதுக்கு நுகல கூட கதி இல்ல. சொல்லாத என்ன அந்த ஊர்ல கேட்டு பாருங்க. இதுவரையிலும் எனக்கு ஒரு தாய்க்கு இன்னும் ஒரு முறை சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிறாள். கேளுமா நீனே கேளுமா. எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்துக்கிறேன்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துக்கிறாள். கேளுமா. அந்த மாதிரி செல்வாக்குமா வலுத்தி நீ என்ன பேருமா எங்களுக்கு வாங்கி கொடுத்த? ஏமா எவ்வளவு தூரம் சொல்றேன், நான் இப்படி இருந்துடுவேன். தப்புக்கு மேல பண்ணிட்டு இருக்கீங்க. பிடிச்சலோட வாழ்றது தப்பா மேடம்? மேடம் எங்க போட்டோவையும் பாருங்க, அவன் தாலி கட்டினா அவன் போட்டோவையும் சரி காட்ட சொல்லுங்க. சரி, இப்ப என்ன தெரியுமாமா பிரச்சனை? 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க. சரியா? ஊரு ஜாதி பிரச்சனைனால அவங்களால ஒன்னா வாழ முடியாததுனால அவங்களால கட்டுப்பாடோட இருக்க முடியல. வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்யலாங்க? நீங்க தான் சொல்லணும். ரைட் மேடம், அதுக்கு இவன் எப்படி கேட்டுக்கணும்? வந்து பேசிட்டு இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் வெளிய போய் பேசு. 4 பேர் டெய்லியும் கூட்டின்னு வருது மேடம். 2 வீலர் வருது, வந்து ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறது. ஈர்ச்சி என்ன தெரியாது போதா, ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறது. என்ன கதவு தட்டுறது. அந்த ஊர்ல என்ன நினைப்பாங்க மேடம்? இதெல்லாம் போய் என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், கடவுள மேல சத்தியமா சொல்றேன், இவங்க எங்க வீட்டு அன்னைக்கு வர்றவங்க கிடையாது. இவங்க வந்து என்ன அழிச்சுன்னு வர. ஏமா இப்படி ஓடி போனேன் வீட்டுல இருந்து? எனக்கு இவங்களோட வாழை பிடிச்சிருக்கு. என் குழந்தைக்கு ஒரு வழி வேணும், அதனால தான் போனேன். இத்தனை வருஷம் வீட்டுல இருந்து இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதா என்ன? சொல்லுங்க மேடம். என் குழந்தைக்கு ஒரு வழி வேணும்னு தான் நான் இவ்வளவு போராடுறேன். சரி, இப்ப இதுல 2 விஷயம் இருக்குங்க. அவர் சொல்றாரு அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு, அவளும் அதே தான் சொல்றாங்க. நாங்க யாரும் இல்லைங்க அதெல்லாம் சொல்றதுக்கு. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இது பேசுறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அது நீங்க சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு வந்து உங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லுது. அதை நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் மேடம். ரைட்டுங்களா? சித்தாப்பாக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இது மாதிரி எங்க நகை வந்து 14 பவுன் போயிருச்சு. ரைட்டுங்களா? உங்களால இவங்களெல்லாம் பகைச்சிட்டு ஒன்னா வாழ முடியுமா? நாங்க வாழலனாலே சாகுறோம் மேடம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பையனும் கூட்டுட்டு தான் சாகும் தவிர அவனை அனாதைய விட்டுட்டு சாக மாட்டோம். ரைட் மேடம். அவனுக்காக தான் இவ்வளவு போராடுறதே தவிர அவனை விட்டுட்டு நாங்க மட்டும் சாகுறதா? அப்ப எங்க லைஃபே வேஸ்ட். ஒரு விஷயம் மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணேம்மா, குடும்பத்தை பத்தி யோசிக்கணும், ஊரை பத்தி யோசிக்கணும். யோசிச்சேன் மேடம், இத்தனை வருஷமா யோசிச்சேன், நான் இல்லன்றது இல்ல. என்ன பண்ணலாம்ப்பா மேடம்? என்ன பண்ணலாம்? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேடம், இவங்க அதான் அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுக்கணும். என்ன பலி குற்றம் இது நானும் பார்த்து எனக்கு அவமானம் மேட்டுறது அது. ஏன்னா அந்த மாதிரி நானும் இவங்க சொல்லலாம் குடும்பத்தில் இவங்க தான் நல்லா வாழ்ந்தாங்க, கட்டதை வாழ்ந்தான்னு சொல்லிட்டு என் குடும்பம் நல்லா தான் வாழ்ந்தாச்சு. நான் யாரும் திருடல. என்ன என் வீட்டில் பைசா வேணும்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே பைசான வீல் கொடுப்பாங்க, என்னோட என்ஜாய்க்கு நான் போயிட்டு வந்துடுவேன், செலவு பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டு பணம் தான் இது இன்னொரு வரைக்கும். இப்போ என்னப்பா பண்ணலாம்? அதே தான் மேடம், இவங்க என்ன சொல்கிறேன்னாக்க இவங்களை அனுப்பிச்சுடுங்க, இவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். என்ன நான் போக மாட்டேன் மேடம். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், பணம் ரெடி பண்ணி பணம் ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து கையெழுத்து போட்டு நகை எடுத்து கொடுன்னு கூப்பிட்டாங்களா நான் போகிறேன். இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். சத்தாலி சாவனை தவிர இவ்வளோ தூரத்துக்கு வந்த பின்னாடி நான் போக மாட்டேன். என்ன பண்ணலாம் செல்வம்? நான் வாழ்ந்து காட்டுறேன் மேடம், என்னால் முடியும் மேடம். ரெண்டு பொண்ணான வச்சு வாழ்ந்து அவங்க பொண்ணு வந்தானா கூட்டிட்டு போங்க தாராளமா. அவங்க வராதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க கூப்பிட்டாலே வரலன்னா நாங்க சொன்னா வருவாங்களா? அதுக்கு தான் மேடம் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். அதான் கூப்பிட்டு போங்க. அவங்க அதான் வரமாட்டாங்க உங்ககிட்ட. நான் என்ன அப்ப நான் என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க சொன்னாதான். அதனால தான் நாங்க நீங்க உங்க மரியாதைக்கு நாங்க வந்தோம் மேடம். ஒரு குடும்பங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, சொந்தம் பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து முறையான விஷயம் கிடையாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அந்த குழந்தைக்கு அப்பா இவரு, நான் 8 வருஷம் வீட்டுல இருந்தேன், நான் அவர், அது எல்லாம் வந்து முறையான விஷயமே கிடையாது. சமுதாயம் அதை ஏத்துக்காது. நீங்க பண்ணது தப்பான விஷயங்கள். உங்களுக்கு நல்லது உங்க பெத்தவங்களோட போய் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் சட்டப்படி முறைப்படி என்ன பண்ணுமோ பண்ணிட்டு அப்புறம் உங்க வாழ்க்கைய பாத்துங்க. அதெல்லாமே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கும் நல்லது இல்ல, அவருக்கும் நல்லது. பொறுமையா தான் இருந்தேன். அந்த பொறுமைய
அவங்க பையனுக்கு என்ன வயசு? 3 வருஷம் 3 தான் வருஷம். அப்ப 5 வருஷமா அந்த பொறுமை இருக்கலல்ல? இல்லைங்க எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தீங்க? madam. இத்தனை வருஷம் இருங்க நான் நீங்க பண்ணினது பொறுமையா இருக்கல. நீங்க பொய்யான வாழ்க்கை, தப்பான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. சரி, ஒரு நான் ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது இன்னும் குழப்பங்களை ஜாஸ்தி தான் பண்ண முடியும். நீங்க செஞ்சது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் செஞ்சது நானே சரின்னு சொல்ல அப்போ மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. ம். புரியுதா? எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசணும்னா அப்புறம் சமுதாயமே இருக்காது. எல்லாமே தரமட்டமாயிடும். பொய்யான வாழ்க்கைன்ற தவறு தான் மேடம். ஆனால் இருந்தாலும் இவங்க என்னை விட்டுட்டு போகிறதில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாச்சு. என்னை கூட்டிட்டு போகலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களா? என்னடா இது ஃபஸ்ட்டு இதே மாதிரி ப்ராப்ளம், எனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம், என்னத்துக்கு இந்த ஒம்பு? அதுவும் நிறைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாச்சு, இது மாதிரிலாம் விட்டுருக்காத, கூட்டிட்டு போங்கடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணியாச்சு, முடிஞ்சால் நான் வீட்டுக்கிட்டலாம் வந்து கூப்பிட்டு வர மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல உன்னால முடிஞ்சே வர முடியுமா அப்படின்னு. தம்பி, உனக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு? தெரியும் மேடம். அப்புறம் ஆனா இருந்தாலும் இவங்க பண்ற அந்த சூசைட்ன்றது தான் எனக்கு பாதிப்பு. ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு இவங்கள விட்டா எனக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை. அந்த பையன் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கூப்பிடல. நீங்க சொல்றது தப்பான குற்றச்சாட்டு. அது மாதிரி காம்ப்ரமைஸ்னா இப்போ 8 மாசம் நடக்குது மேடம். தம்பி, ரைட். அந்த பையன் நீ வான்னு சொல்லல, இல்ல அந்த பொண்ணு தான் சொல்லி இருக்கா. மேடம், சரி ரைட், நான் சொல்றேன். இவங்க 8 மாசம் ஓடியாச்சு, ஏன் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சொன்னீங்க. இல்ல இப்பதான் கொடுத்த முடியும். 21ஆம் தேதி மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சேன்? இந்த 7 9 6 மாசமா ஏன் விட்டு வச்சேன் உங்களை? ஏன்னா உங்களை தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்கோசரம் தான். என்ன தவறான வழின்னு நீங்க இருக்கிற என்ன எல்லாமே தெரிஞ்சிச்சு. இது மாதிரி பணம் காசு எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நமக்கு என்ன சேரணுமோ அதை சேர்த்துக்கலாம். செல்வம், இப்ப இதெல்லாம் விடுங்க. இப்ப என்னன்னா, அந்த பையன் அவங்கள கூப்பிடல, அவங்க தான் விருப்பப்பட்டு போயிருக்காங்க. இப்போ உங்க மனைவி உங்க முன்னாடி இருக்காங்க. நீங்க புரிய வச்சு கூட்டிட்டு போய் அவங்க தயாரா இருந்தா கூட்டிட்டு போங்க. இல்ல நீங்க அவங்க முடிவு பண்ணட்டும் என்ன பண்ணணும்னு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேம்மா, நீ செய்யறது சரியான விஷயம் கிடையாது, தப்பான விஷயம். உனக்கும் ரிஸ்க், அவருக்கும் ரிஸ்க், அந்த பையனுக்கும் ரிஸ்க். அந்த மாதிரி ரிஸ்க் வந்தா நாங்க பூமி மேலே இருக்க மாட்டோம். இது நாங்க சொல்றது உறுதி. ஏன்பா கோவிந்தராஜ், உங்க விருப்பம் என்ன? இல்லை மேடம், இந்த நெகமேட்டர்னு இந்த காசு மேட்டர் வந்தபோது சூசைட் பண்ணிக்கிறது இது இல்லை. சூசைட் பண்ணிச்சா அது நிஜம் ஆகிடும். ஏன்னா நாம தான் அப்படி எடுத்து இப்போ என்ன பண்ணலாம்? இவங்கள அவங்ககிட்ட நகை பைசெல்லாம் எடுத்து கொடுக்க வரைக்கும் பாதுகாப்பு பண்ணி இவங்களோட அவர் சொல்றது தான் கரெக்ட். அது நான் என்ன சொல்றேன்னா, இவங்கள விட்டு நான் போக மாட்டேன். அவங்க பணம்லாம் ரெடி பண்ணி ரெடியா இருக்குன்னு சொன்னா நான் கையெழுத்து போட்டு எடுத்து கொடுத்துட்டு நான் சைலண்டா வந்துடுவேன். யாரு பிரச்சனை பண்றா பாத்தீங்களா? இவரா அவங்களா? ரைட் மேடம். அந்த ஊர்ல எல்லாம் ஒரே வழியில ஏன்னா 4 பேர் என்ன கயிறு மாட்டாங்க. மூட்டுக்காரி அவன் கூட போறாடான்னு, மூட்டுக்காரி அவன் கூட போறான், எல்லாமே அவங்க ஊர்ல தெரியும். யாரும் என்ன தெரியாத ஆளே கிடையாது. நான் அதாவது 15 வயசுல டெம்போ ஓடுறான், எல்லாருக்கும் தெரியும். செல்வன் டெம்போ செல்வனும் எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய பையன் கூட தெரியும். ஆடா அந்த ஆளா நல்லா ஆள்றான் இப்பதான் சொல்லுவாங்க. யார் நீங்க தண்ணி அடிச்சுட்டு அங்கே விழுந்தாங்க இங்கே விழுந்தாங்க, அது மாதிரி யாரும் என்ன இது வரையும் சொன்னதே கிடையாது. அதே அவங்க கூட போனா என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க. வில்லேஜ்ல பண்ணிட்டாலேப்பா. ரைட் மேடம், என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க. என்னப்பா பண்ணறது? சிட்டியானா கூட மறிக்கலாம், சிட்டியானா கூட. சரி, அவ வீட்டுக்கு வர விருப்பப்படல, அவ மேஜர். இது சின்ன பொண்ணானா நிர்பந்தமா போப்பா சொல்லலாம் இல்லையேப்பா. ரைட் மேடம், எங்க வைப்பு தான் மேடம். என்ன தாலை கட்டின அந்த இது வச்சுன்னு இருக்கேன். தாலி கட்டின அடுத்த நாளே கழட்டி போட்ட உன் வைப்ப நீ சொல். நீ தாலி கட்டின ஊர் ஜனம் பொண்ணால் தாலி கட்டினதுக்காக நீ சொல்லலாம். அடுத்த நாளே காலையில 9 மணி. என்னம்மா பேசுற நீ? ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்க. அப்பல இருந்து நானும் பாக்குறேன். நான் போக மாட்டேன் மேடம், அவ்வளவுதான். என்னைக்கு இருந்தாலும் அவன் என் பையன் தான், புரியுதா? இவங்களோட நகை இவங்க யாருக்கிட்ட வச்சிருக்கு, அது போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வீட்டுல இரு. என்ன அதுக்கும் மேல ஒரு சக்தி இருந்துச்சுன்னா நீ என் கூட வாழ்வ. அதுக்கு மேல சக்தி இல்லையா? அது வரும் வர வைக்குமே, புரியுதா? முடியாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல விரும்பல. அது இதுக்கு மேல நான் என்ன சொல்ல, பணம் ரெடி பண்ணி கூப்பிட்டோம். அப்ப நான் போறேன், நான் போறது இல்லைன்னு சொல்ல. உன்னை விட்டு என்னால போக முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு இவங்கள விட்டா யாரும் இல்லை, இவங்களுக்கு என்ன விட்டா யாரும் இல்லை. அம்மா பண்ணறதுல ஒரு முறை இருக்குமா? இன்னொருத்தரோட மனைவி நீங்க அப்படி அவரோட போய் வாழ முடியாது. ஊருக்கு உலகத்துக்கு இருக்கலாம் மேடம், அது எனக்கு தேவை. ஊருக்கு சட்டப்படி ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் வாழ்ந்துதாம்மா ஆகணும் நம்ம.
சரி விடுங்க. இந்த பாரு, சட்டப்படி என்ன பண்ணமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட போ. அதை தான் நான் சொல்றேன். நீ அங்கே போ, நீ அங்கே போயிட்டு வீட்டில் போயிட்டு 4 உங்கள் ஊரில் பெருமன்ஸ் இருக்காங்க, உன்னால முடியலன்னு சொல்லிட்டு நீ அவன் கட்டணத்தை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தாலி அறுத்து விசாட்டிட்டு அப்படி அது நீ அப்போ எடுத்து விசாட்டுறதுக்கு இப்போ இந்த ரேஞ்சு வந்ததுக்கோசம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். புரியுதா? அங்கே போய்ட்டு கிளியராக பார்த்து முடிச்சுட்டு இவனோட பொண்டாட்டி இல்லாமல் வா, நான் என்னைக்குமே நான் உயிரோட உனக்கோசம் இருப்பேன். அவ்வளோதான் மேடம் என்னன்னு சொல்ல முடியும். முறையோட பண்ணோம், என்ன பண்ணாலும் முறை தவறி போகக்கூடாது. அப்படி வாழ முடியாது நம்ம யாரும். வீராப்புக்கு அப்படியெல்லாம் பேசலாம், ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. சண்டைன்றது ஒரு கொஞ்ச நேரம் தான், அது பின்னாடி என்ன ஆகுது ஏதாதுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம நிஜமா என்னை விரும்பச்சேன்னா நீ அங்கே போய் ஜெவி. நான் அங்கே போனேன்னா எனக்கு சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியாது. உங்க ஊர்ல கவர்மெண்ட் கிடையாது, தைரியம் போயிடும். உங்க ஊர்ல கவர்மெண்ட் கிடையாதா? எங்களுக்கு கவனமாரும் தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது. சரியா? அங்கே என் பேசி எடுப்படவும் அப்போ விடாது. என்னால் முடியலன்னு சொல்லிடுறியா? சொல்லு. என்னப்பா பண்ணலாம் செல்வம்? கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் மேடம். ஓகேங்களா? 2 பேரும் வரட்டும், ஆண்டவர் வரட்டும் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிக்கிறோம். போய் ஆஜராயிடுங்க. சரிங்களா கோவிந்தராஜ்? இல்லை மேடம், போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்ணா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். அவன் கேப்டன் வந்துட்டு ரொம்ப என்ன டார்ச்சர் கொடுப்பான். யாரு? எங்கள் பிரதர், எங்கள் அண்ணா. எதுக்கு? இந்த மாதிரிலாம் போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் போகிற லெவல் உனக்கு என்னடா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான். போலீஸ்ல ஸ்டேஷன் போற லெவலுக்கு தானே நீங்க 2 பேரும் பண்ணிருக்கீங்க. அதான் மேடம் நான் சொல்றேன். என்ன சொல்றீங்கன்னா இவங்க இங்கிருந்தேவே எல்லாம் பாதுகாப்புடா கேஸ் வாபஸ் வாங்கிட்டு இவங்க போக சொல்லியமா. புரிஞ்சதா அவனுக்கு? அவர் என்ன சொல்றாருன்னு புரியுறதா? அவர் அண்ணனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு, உன்னை இங்க இருந்தே அனுப்பிச்சு விடுறோன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவர் என்ன சொன்னார் பாத்தியா? கேட்டுக்கோ. அவர் வாக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. நீ சூசைட் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும், இதெல்லாம் இல்லை. முதல்ல அவங்களோட நகை அதை மாத்திரம் கிளியர் பண்ண போயிட்டு. தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு போச்சு? பரவாயில்ல மேடம், இன்னொரு உயிர் இருக்குல்ல, உன்னை நம்பி இன்னொரு உயிர் இருக்குல்ல. அம்மாடி தைரியமாரு. சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜராகி அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்க மனசுப்படி என்ன பண்ணணுமோ முறையோட பண்ணுங்க. நீங்க திருப்பி முறையோட பண்ணுங்க. நான் முறையோட அண்டர்லைன் சட்டப்படி முறைப்படி என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணினாதான் இனிமே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எது பண்ணாலும் முறையோட பண்ணும். இப்போ இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் ஏத்துக்க மாட்டாங்க, சமுதாயம் ஏத்துக்காது. அதுல அவங்களோட நியாயம் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம், பட் நடைமுறையில் அது சரிப்பட்டு வராது. நமக்கு வேற வழி இல்லை. இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி அவங்க பிரச்சனையெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வைக்கணும். அவங்க அதெல்லாம் வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் முறையோட என்ன பண்ணணுமோ சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்